ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நேந்திரம் ஜாமுன். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல கைவிடாம கிளறிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. நேந்திரம் ஜாமுன் செய்யறதுக்கு நேந்திர பழம் 2 எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்த பழமா எடுக்கக்கூடாது, ரொம்ப காயாம எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மீடியமா பழுத்திருக்க பழமா எடுத்துக்கணும். இப்போ இதை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசா கட் பண்ண வேணாம், கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பனானாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். திருப்பும் போது பார்த்து திருப்புங்க, பனானாவை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்ல சேர்த்துடலாம். பனானா சுகர் சிரப்ல 3 மணி நேரம் ஊறணும். அப்பதான் நம்ம சாப்பிடும் போது நல்லா ஜூஸியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட நேந்திரம் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சோக் ஆகி ரொம்ப ஜூஸியா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.